இதுல நிகிதா மட்டும் இன்வால்வ் ஆகாம அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பமுமே ஒன்னு சேர்ந்து தான் இந்த பண மோசடியை செஞ்சதற்கான எஃப்ஐஆர் மதுரை காவல் நிலையங்கள்ல இருக்குது. நிகிதா, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்களோட சகோதரர் இப்படின்னு எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அப்பாவி பொதுமக்கள் கிட்ட கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரதா சொல்லி அவங்க ஒவ்வொரு ஆளுகிட்டையுமே லட்சக்கணக்கில் காசை வாங்கிட்டு தலைமறைவா ஆகுறது தான் நிகிதா குடும்பத்துக்கு முழு நேர வேலையாவே பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட ஏமாந்த அப்பாவி பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னு நீங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வாங்க. பேசுகிறத வச்சுட்டு நான் வேணான்ட்டு அப்பவும் சொல்லிட்டு வந்துடுறோம். இல்லைப்பா நான் கட்டாயம் வாங்கி கொடுத்துறோம், எங்கள் பொறுப்பில் நிறையா வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்பிட்டு அப்புறமேட்டு 2 ஆசிரியர் பணி, ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லி பேசி மொத்தம் 25 லட்சம் கேட்குறாங்க. ஒரு 3-4 தவணையாக கொடுக்குறோம். வீடெல்லாம் விற்று தான் கொடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு அவங்க தொடர்பு கொள்ளும்பொழுது அவங்க சுவிட்ச் ஆஃப் ஆகிடுறாங்க, வெளியில் போயிடுறாங்க. அப்புறம் அரெஸ்ட் ஆகி வரும்பொழுது நாங்கள் அஸ்ராகார்க் அவருடைய சார்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம். அதை வச்சு அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு பேச்சுவார்த்தை பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அப்புறமேட்டுக்கு நாங்கள் எதுக்கு உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு கொஞ்சம் மிரட்ட துணியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு நிகிதா என்கிட்ட 2006 பிஎட் படித்தாங்க. படித்து முடித்த உடனே கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி பல லட்ச ரூபா சம்பளமாக வாங்கக்கூடிய நபர்கள் நாங்கள் போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, செத்தாலும் பரவாயில்ல, 1 ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை விரட்டி விட்டாங்க வீட்டில் இருந்து. கடந்த 10 தினங்களுக்கு முன்னாடி கூட நானும் என்னோட ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து போய் நிகிதா கிட்டையும் சிவகாமி கிட்டையும் பணம் கேட்குறோம். ஆலம்பட்டில் அவங்க வீட்டிலேயும் அப்படி கேட்கும் பொழுது கூட எங்களுக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்ககிட்ட வாங்கின பணம் பல கோடி ரூபா. அதாவது என்கிட்ட மட்டும் கிடையாது, என்கிட்ட ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன், ஆலம்பட்டியை சேர்ந்த முத்துக்கொடி, வசந்த நகரில்